உங்களுடைய பிறப்பான லக்னம் அப்படி வந்து சிம்மம். இன்றைய வயதின் லக்னம் அட்சயலக்னம் எங்கே போகுது அப்படின்னா விருட்சிகமாக போகுது, கேட்டை 1 போகுது. இது வந்து திருமணத்திற்கான உகந்த காலமாக தான் போகுது. ஏபி அப்படிங்கிற அட்சய பாகம் வந்து பூரம் 4ல் போகுது. அப்போனா ஏபி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்படியே கொஞ்சமாக வரணும். ஒரு 100 நாளைக்குள்ளே கல்யாணம் முடிக்கணுங்கிற தன்மை இருக்குது. இந்த காலத்தை தவற விட்டுட்டாங்க அப்படின்னா திருமணம்ங்கிறது காலதாமதம் ஆகி போயிடும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வைகாசி மாதம் நடக்கிறனாலையும் கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல கிரகங்கள் சென்று கொண்டிருக்கிறனாலையும் 10ஆம் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல போகிறாலையும் திருமணம் அமைப்பதில் மனைவி கண்ணுக்கு காமிக்கிறாங்க. அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கிறதுனால நீங்கள் தான் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? தன்னைத்தானே சரி செய்து கொண்டால் சரியாயிடும். ஏன் அப்படின்னா லக்னாதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கனால ஜாதகர் தப்பாக முடிவெடுக்குங்கிற தன்மை இருக்குது. 7ஆம் இடத்துல கோச்சாரத்தில் கிரகங்கள் போய்கிட்டு இருக்கனால இவங்களுக்கு வந்து வரன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லைன்னுலாம் சொல்லலை. இவர் தான் தடுத்து கொண்டிருக்கின்றார். தன்னை திருத்தி கொண்டால் சரியாயிடும். ராஜனை கேட்டுக்கிட்டீங்களா? 100 நாள் தான் டைம் கிடக்கு. வேகமாக நிச்சயம் பண்ணி வேகமாக கல்யாணம் பண்ணிக்க பாருங்கள். சடன் மேரேஜ் 40 நாளைக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற தன்மை முடிஞ்சிடும்.